கருப்பு சுண்டல்ல குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வாய்க்கு ருசியா மட்டும் இல்லாம சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஜீரகம், சோம்பு, குருமிளகு, பட்டை, கிராம்பு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 7-8 பூண்டு சேர்த்து நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கிற கொண்டக்கடலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து 2 டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 4-5 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா வீடே மணக்கிற மாதிரி கம்மன்னு சுண்டல் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருக்கும். கடைசியா நறுக்கின மல்லித்தலையும் 1 டீஸ்பூன், கரம் மசாலாவையும் சேர்த்து காஞ்ச வெந்தயக்கீரை 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம், பரோட்டான்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்கும்.